வணக்கம். திங்கட்கிழமை ஜூலை மாதம் 20ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், திதி வளர்பிறை, சப்தமி, யோகம் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முத்துப்பேட்டை ஆர்.எஸ். ஜெயக்குமார். குருவே வணக்கம். பஞ்ச பாஸ்கர கஷேத்திரம் என்று ஒரு 5 தலங்கள் இருக்கின்றன. பாஸ்கரன்னா சூரியன். பஞ்சபாஸ்கர கஷேத்திரம், அதாவது சூரியன் வழிபட்ட தலங்களுக்கு பெயர் பாஸ்கர கஷேத்திரம். சூரியன் வழிபட்ட தலங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20-25 தலங்கள் வரும். நீங்கள் அதுலேருந்து குறிப்பிட்ட ஒரு சில ஸ்தலங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, நல்ல முயற்சி. ஆனால் சூரியன் வழிபட்ட தலங்கள் இன்னும் நிறைய இருக்குது. வி. முத்துச்சாமி, சேலம். அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு தவறு, அவருடைய தந்தையார் காலத்திலே நடைபெற்ற ஒரு தவறுக்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். திருமணம் செய்வதற்கு வசதி இல்லாத பெண் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தங்கத்திலே தாலி வாங்கி போடுங்கள், அதுதான் அதுக்கு பரிகாரம். ஏழை பெண்ணிற்கு தங்கத்தாலி வாங்கி கொடுத்தால் பெண் சாபம் நீங்கும். கடன் குறைய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தால் கடன் தீர்ந்துவிடும். ருண விமோச்சனம் என்று சேஷாத்ரி சுவாமிகள் அதை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் ருணம் என்று சொல்வது எல்லா ருணத்தையும் சேர்த்து. நாம் பிறக்கும்போதே மனித ருணம், தேவ ருணம், பித்ரு ருணம், ரிஷி ருணம் என்ற ருணங்களோடு பிறக்கிறோம். ருணம்னா கடன். அது தவிர இப்போ சமீபத்தில் நம்ம இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி அதனால் ருணம் வருது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலலாம் கடன் வருது. இப்போது பேங்க்கில் வாங்கிவிட்டு அப்புறம் வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறோம். நகையை அடமானம் வச்சுட்டு மூட்ட முடியாமல் தவிக்கிறோம். இந்த கடன், எல்லா கடனும் அடைஞ்சிரும். திருவண்ணாமலையில் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணணும். எப்போ வேணால் பண்ணலாம். 7 மணிக்கு பண்ணலாம், இல்லை ஈவினிங் டைமில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தால் கடன் தீரும். நாம் நமது குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் யாவை? பூஜைக்கு தேவையான பொருட்கள், அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள். பசும்பால் கையில் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நல்லா இருக்குன்னா எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அங்கே அந்த கோவில் இருக்கும் பகுதியிலேயே அருகில் எங்கே பசும்பால் கிடைக்குமோ அங்கே போய் வாங்கிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸை பொறுத்தது. குலதெய்வம் கோவில் வெளியூரில் இருக்குன்னா அப்போ இங்கேருந்து பசும்பால் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே போய் தான் லோக்கலில் சொல்லி யார்ட்டையாவது ஏற்பாடு பண்ணி வாங்கணும். மற்ற பொருட்கள்லாம் இங்கேருந்தே எடுத்துகிட்டு போகலாம். அபிஷேகத்திற்கு தேவையான சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், இளநீர் எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு வருடம் செல்பவர்கள் அங்கே ஒரு வஸ்திரம் சாத்தணும், ரொம்ப நல்லது. அம்பாளாக இருந்தால் புடவை வாங்கிட்டு போகணும். புடவை, இன்னொரு துண்டு, ரவிக்க துண்டு. ஈஸ்வரனாக இருந்தால் சிவலிங்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேஷ்டி, அங்கே வஸ்திரம் வாங்கிட்டு போகணும். தண்டாரம்பட்டு ஜி. ராமநாதன். ஒருவரின் ஜனனகால ராசி பலன் மற்றும் அவரின் கைரேகை பலன் இரண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்கும். கிட்டத்தட்ட மோரார்லஸ் அப்படி தான் இருக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, கைரேகை மாறுது அப்படின்றாங்க. பிரதான ரேகைகள் மாறாது, அதில் கிளை ரேகைகளாக சிலதெல்லாம் வரும். அந்த கிளை ரேகைகள் மட்டும் மாறும். ஏன்னா சில பேர் கைரேகையை பார்த்து இப்போ உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள அனைத்து தெய்வ வடிவங்களிலும் கணவன், மனைவி, குழந்தை என்னும் குடும்ப உறவை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற அமைப்பு சோமாஸ்கந்தர். இந்த சோமாஸ்கந்த வடிவத்தை வழிபடுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரிடமும் ஒற்றுமையும் மேலும் குழந்தை செல்வம் கிடைக்கும் என கூறுகிறார்கள். இதற்கு தங்களின் மேலான கருத்து என்ன? ஆமாம், அது முற்றிலும் உண்மை. சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி. சோமாஸ்கந்த வடிவத்தில் இறைவனை வழிபட்டால் மிகவும் நல்லது. சிவபெருமானின் 64 திருவுருவங்களிலே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன்
சிறப்பு பலன் என்ன? நம்மளுடைய அகத்தில் இருக்கின்ற இருள் நீங்கும், புறத்தில் இருக்கின்ற இருளும் நீங்கும். அருள் வந்தால் இருள் நீங்கும். அருள் என்பது ஒளி வடிவமாக வரும். அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய அருள். அந்த வெளிச்சத்தை நாம் தீப வடிவிலே காட்டுகிறோம். தீபம் என்பது லக்ஷ்மியுடையது, மகாலட்சுமி ஸ்வரூபம் தீபம்ங்கிறது. அதனால் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. ஆனால் இன்னொரு தகவலும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கோவிலுக்கு போகும் ஒவ்வொருவரும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இப்போ சமீப காலத்தில் யாரை பார்த்தாலும் கையில் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் நிறைய டால்டா விளக்கெல்லாம் இருக்குது, அதை எடுத்துன்னு போகிறாங்க, போய் ஒரு இடமா வச்சுட்டு வராங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை, கம்பல்சரி இல்லை. ஏற்ற வேண்டுமானால் ஏற்றலாம், ஆனால் உங்களை அப்படி ஏற்றித்தான் ஆக வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. முருகனுக்கு வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சரியா? வெற்றிலையில் தீபம் ஏற்றுறதா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசாக இருக்கே இது. வெற்றிலை தீபம் ஏற்றுகிறார்களே, எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. வெத்தலைப்பாக்கு பூஜையில் வைப்பாங்க. வெத்தலைப்பாக்கு, பழம், ஒரு தேங்காயை உடச்சி 2 மூடி வைப்பாங்க. அதுதான் பார்த்துருக்கேன் நான். வெத்தலையில் தீபம் ஏற்றுறதான் அதெல்லாம் கிடையாது சார், அப்படிலாம் கிடையாது. கருகக்கூடாது, வெத்தலையை கருகக்கூடாதும்பாங்க. ஒருவரின் ஜாதகத்தை வைத்து அவரின் ஆயுள் காலத்தை துல்லியமாக சொல்ல முடியுமா? கூடலூர் மாவட்டம் செல்வராசு, வடக்கு தெரு, பெண்ணாடம், கூடலூர் மாவட்டம். ஒருவரின் ஜாதகத்தை வைத்து அவரின் ஆயுட்காலத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். முருகனுக்கு வீட்டில் வெத்தலை தீபம் ஏற்றுவது சரியா? இல்லை, சரியில்லை. வீட்டிலெல்லாம் கோயிலும் இல்லை, எங்கேயுமே வெத்தலையிலெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாதுங்க. வெத்தலையை கருக்கக்கூடாதுமாங்க. வெத்தலைங்கிறது லக்ஷ்மி வாசம் பண்ணுற இடத்தில் ஒன்று. அதை கருக்கக்கூடாது, நெருப்பில் போட்டு. வெத்தலை தீபம்லாம் ஏற்றாதீங்க. அழகாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறதை விட்டுட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கி அப்படி தான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், பூசணிக்காயில் யாரோ விளக்கேற்றி வச்சுருக்காங்க. பூசணிக்காயை உடச்சி அது உள்ளே குடஞ்சி பெரிய திரியை போட்டு அதில் நெய்யை ஊற்றி அது எரியுது. பட்டார் பட்டார்னு ஒரு சவுண்டு வேறு கேட்குது. என்ன சார் இது அப்படின்னு அந்த கோயில் குருக்கள் சொல்கிறார், நான் என்னமாமா பண்ணுறது, எல்லோரும் வேண்டின்னு இருக்கேன்னு சொல்லி பூசணிக்காயில் விளக்கேற்றுறாங்க, புடலங்காயில் விளக்கேற்றுறாங்க, பாவக்காயில் ஏற்றுறாங்க. ஒரு காய்கறி விடுறதில்லை. எல்லா வெஜிடபிள் லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னார். எல்லாம் யாரோ கலப்பி விடுறாங்க. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். புதன் வீட்டில் சந்திரன், புதனுக்கு 4இல் சந்திரன், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். 6ஆம் இடம் என்பது கோல்சாரத்திலே நன்மை செய்யும் இடம் சந்திரனுக்கு. பிற கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. வலிமையான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 4ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து சூரியனோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்தில் குரு சூரியன், கடகத்தில் குரு சூரியன். சந்திரன் இப்பொழுது உள்ள வீட்டிற்கு 11ஆம் இடத்திலே குரு சூரியன். சந்திரனுடைய வீட்டில் குரு சூரியன். இந்த கிரக சேர்க்கை, கிரக காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் மேஷ ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும். திட்டமிட்டபடி உங்களது இலக்கை எட்டி பிடிப்பீர்கள். இன்று வியாபார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ள மேஷராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் திருமணத்திற்கு இப்பொழுது முயற்சி செய்தால் விரைவில் திருமணம் நிச்சயமாகும். சார், ஆடி மாதத்தில் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். தாலி கட்டுறது ஒண்டி தான் ஆடியில் கட்டக்கூடாது. பொன் பார்க்குறதெல்லாம் ஆடியில் போய் பார்க்கலாம். ஆடி மாதம் என்பது அம்மன் அருள் நிறைந்த மாதம். எனவே பெண் பார்க்க போகலாம். திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம். திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஆணும் பெண்ணும் நேருக்கு நேராக சந்தித்து பேசுவது என்பது இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னெல்லாம் பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இது போய் இப்படி பேனு பலிகடாவாட்டம் ஆடு போகிற மாதிரி போய் கழுத்தை நீட்டும், தாலியை கட்டி தரன்னு இழுத்துன்னு வந்துடுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அந்த பொண்ணு உட்காந்து பேசி நான் அவர்கிட்ட பேசணும், அவரை எங்கிட்ட பேச சொல்லுங்கள், எதிராக உட்காந்து பேச வேண்டும் என்று கண்டிஷன் போடுறாங்க. அது நடக்குது. நல்லது தான் அது.
2 பேரும் எதிரெதிராக சந்தித்து பேசி அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உடனே தேதி குறிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதற்கான நேரம் வந்து விட்டது. திருமணத்தை முடிவு செய்ய போகும் நேரம் நெருங்கிவிட்டது. எனவே இப்பொழுதே அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆடி மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஜாதகம் கொடுத்து ஜாதகம் வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம். கல்யாண முகூர்த்தம் தவிர பாக்கி எல்லாம் பண்ணலாம். மேஷ ராசிக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது. ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது. 2ஆம் இடத்திலே 2 குடைய புதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற நல்ல கிரக அமைப்பு. எனவே பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் சீராக வந்து கொண்டிருக்கும். பண வரவு எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் வரவேண்டிய அளவை விட அதிகமாக வரும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பணியிட மாற்றத்துடன் கூடிய சிறிய பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் மிதுன ராசியிலேயே இருக்கிறது. ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிகமாகவே நடைபெறும் என்று சொல்லலாம். அவ்வாறு சொன்னால் அது மிகைப்படுத்தல் கிடையாது, உண்மையும் கூட. 2ஆம் இடத்திலே வியாழன், வாக்குஸ்தானத்திலே வியாழன் உச்சமடைந்திருக்கிறது என்பதால் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும், பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும், நாவன்மை சிறக்கும். நீங்கள் சொல்லின் மற்றவர்கள் செல்ல மாட்டார்கள், அப்படியே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10 குடையவன் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். பண பரிவர்த்தனை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். தனகாரகன் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும். எனவே இது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. ராசியிலேயே குருவும் சூரியனும் இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான தனஸ்தானாதிபதி சூரியனும் தனகாரகனாகிய குருவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தனகாரகன் தனஸ்தானாதிபதி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து. தனகாரகன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. கடக ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி யார்? சூரியன். அவர் தான் தன ஸ்தானாதிபதி. தனகாரகன் அப்படின்னா எல்லாருக்குமே குரு தான். அந்த குருவும் அங்கே இணைந்திருக்கிறது. 2 குடைவனும் குருவும் ராசியிலே இணைந்ததால் கடகராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். புதிய கிளைகள் திறப்பீர்கள். புதிய பொருட்களை உங்களுடைய வியாபாரத்திலே சேர்த்து கொள்வீர்கள். சேவை சார்ந்த துறையிலே தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக டிமாண்ட் இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பணம் நிறைய பொருளும், எக்கச்சக்கமாக பண பரிவர்த்தனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சுக்கிரனும் கேதுவும் இணைந்திருக்கின்றன. 12ஆம் இடத்திலே குரு சூரியன், ராசி அதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே குருவோடு இணைந்திருப்பதால் சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுப விரயங்கள் அப்படின்றால் வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், அல்லது உங்கள் இல்லத்திலே ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும், அதற்காக செலவிடுவீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. புதன் 10ஆம் இடத்தில் ஆட்சி. கன்னி ராசிக்காரர்கள் தனது தொழிலிலே பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆராய்ச்சி துறையிலே உள்ளவர்கள் அதிலே பெயர் புகழ் செல்வாக்கு அதிகமாக சம்பாதிப்பார்கள். உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. நீங்கள் ஆராய்ச்சிங்கிறீங்க, அவர் யார் ஆட்சிங்கிறாரு. உலகம் சுற்றுவாலிபனில் தேங்காய் சீனிவாசன் டைலாக் மாதிரி. நீங்கள் ஆராய்ச்சிங்கிறீங்க, அவர் யார் ஆட்சிங்கிறாரு. அந்த மாதிரி உங்கள் ராசி அதிபதி ஆட்சி
நீங்கள் உங்கள் அலுவலகத்திலே செய்வது ஆராய்ச்சி. ஆராய்ச்சி யாராய்ச்சி ரெண்டுமே வந்துடுச்சு இன்றைக்கி. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கன்னி ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. 11ஆம் இடத்திலே சூரியனோடு குரு இணைந்திருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு தகவல். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள கன்னி ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண பேச்சுவார்த்தை நடைபெற்று திருமணத்திற்கு ஒப்புதல் தெரிவித்து விடுவீர்கள், சம்மதம் தெரிவிப்பீர்கள். உங்களுக்கு பிடித்தாற்போல் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும். பார்த்த உடனே பிடிக்கணும், அதுதான் மெயின். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா, திருத்தலங்களுக்கு சென்று திருக்கோவில்களை தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கான வாய்ப்பு இன்று வலுவாக காணப்படுகிறது. மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசியிலே உள்ள இளவயதினருக்கெல்லாம் திருமண தடை விலகும். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற துலா ராசியினருக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். 9 புதன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கல்வியிலே முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பீர்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு தேவையான தகுதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மேற்படிப்புக்கு அட்மிஷன் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. ஓடினவனுக்கு 9ல் குரு என்பார்கள். ஓடினவன்னா பிரச்சனையை விட்டு தப்பி ஓடியவன். அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள் என்பதுதான் அந்த 9ஆம் இடத்து குரு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், கடகத்திலிருந்து இப்பொழுது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று சிம்மத்திற்கு செல்கின்ற குரு 2026 இப்போது சிம்மத்திற்கு செல்கிறது. இன்றைக்கி அக்டோபர் 20. சிம்மத்துக்கு போனால் என்ன பண்ணோம், அங்கே ஒரு வருஷம் இருந்துட்டு 2027 கன்னிக்கு போகணும்ல, போல ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. ஏனென்றால் சிம்மத்திலிருந்து அது மீண்டும் வக்கரமாகி மறுபடியும் கடகத்திற்குள் வருகிறது, மறுபடியும் சிம்மத்திற்கு செல்கிறது, மறுபடியும் வக்கரமாகி சிறிது தூரம் சிம்மத்திலேயே பயணித்துவிட்டு மறுபடியும் வக்கர நிவர்த்தி பெற்று சிம்மத்துக்குள்ளேயே இருக்கிறது. சிம்மத்துக்குள்ளேயே 3 முறை வக்கர நிவர்த்தி, வக்கரம் வக்கர நிவர்த்தி, வக்கரம் வக்கர நிவர்த்தி என நீண்ட காலத்திற்கு சிம்ம ராசியிலேயே இந்த முறை குரு இருக்கப் போகிறது. எப்பொழுதுமே இல்லாதபடி. இதற்கு முன்பெல்லாம் இது போன்ற ஒரு கிரக நிலவரம் வந்திருக்குமா என்று பார்த்தால் நினைவு தெரிஞ்ச வரை வரல. ஏன்னா நான் 1980 குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப அப்போ தான் நான் அதெல்லாம் ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தேன். 46 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஜோதிடத்திலே அப்பொழுது ரொம்ப ஈடுபாடோடு இருந்தேன். 50 வருஷமாக எனக்கு ஜோதிடத்திலே ரொம்ப ஈடுபாடு. அதில் 78, 79, 80, 81 முழுக்க முழுக்க ஜோசிய மாநாடு தான் டெய்லி. நானும் என்னுடைய சில நண்பர்களும் சேர்ந்து, அவர்களும் ஜோதிடத்தில் நல்ல நாலேஜ் உள்ளவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களும் நான் எல்லோரும் சேர்ந்து எப்போ பாரு ஜோசியத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஒரே இடத்துல குரு இருந்தது கிடையாது. 2026லேருந்து மறுபடியும் எப்போ அடுத்து சரி சிம்மத்தை விட்டு எப்போ கன்னி ராசிக்கு போகிறாரு அதை சொல்லணும்ல. 2028 ஜூலையில் தான் போகிறார். 2028 ஜூலை. அப்படின்னா சற்றேறக்குறைய 1.5 வருஷம், 1.25 வருஷத்துக்கு சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காரு. சிம்மம் கடகம், சிம்மம் சிம்மத்துக்கு உள்ளேயே வக்கரம், உள்ளேயே வக்கர நிவர்த்தி. 1.25 வருடங்களுக்கு அங்கேயே இருக்கார். அதை தாண்டி கன்னிக்கு செல்வது என்பது 2028 ஜூலை. இது ஒரு ரேர் இன்ஃபர்மேஷன். ப்ரோக்ராமில் சொன்னால், ஏன்னா நம்ம ஊரில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் குரு பயிற்சிக்கு புக்கு போடுறேன்னு போட்டுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணலாதீங்க. குரு ரொம்ப
வினோதமான விசித்திரமான ஒரு சஞ்சாரத்தில் இருக்கிறது. அதனால் அதோடைய பலன்களும் வினோதமாக விசித்திரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நல்ல புரிந்து கொள்ளுதல், நல்ல கருத்து ஒற்றுமை, நல்லிணக்கம் இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான நல்ல விஷயம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே இன்று கலந்து கொள்வீர்கள். இன்றைய நாள் நல்ல நாள். கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னியிலே தான் சந்திரன் இருக்கிறது இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் பேசும்பொழுதெல்லாம் பார்த்து பேசணும். பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரில் அது கூட பேசக்கூடாதும்பாங்க. சந்திராஷ்டமம் இருக்கும்போது பகலாக பேசவே கூடாது. இரவு பகல் இரண்டிலுமே நீங்கள் பேசக்கூடாது. பேசுவதிலே மிகுந்த கவனம், எச்சரிக்கை தேவை. பேச்சினால் ஏதாவது சர்ச்சை வரும். அதனால் சர்ச்சைக்குரிய டாப்பிக்லாம் பற்றி பேசாதீங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு டாபிக் எடுத்து பேசுங்க. பேசுகிறதா இருந்தால் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் தலையிட வேண்டாம். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது மீனத்திற்கு மிகச் சிறப்பான யோகம். 4, 7 ஆகிய 2 வீடுகளுக்கும் அதிபதி புதன். அது இப்பொழுது 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. அதன் மற்றொரு வீடான 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 5க்குடையவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண தடை விலகும். 5க்குடையவன் 7ஆம் இடம் சென்றதால் புகழ் கிடைக்கும், செல்வம் பெருகும், வியாபாரம் வளர்ச்சி அடையும், குடும்பத்தில் அமைதி நிலவும், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் பார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா திவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி 20/7/2026 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும்.
ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வீட்டில் ஹோமம் பண்ணும் பொழுது தடைகள் விலகணும் அப்படின்றதுக்காக ஹோமம் பண்ணுவோம், பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்றதுக்காக ஹோமம் பண்ணுவோம். சில பேருக்கு அந்த தடைகள் பிரச்சனைகள் உடனே விலகுது, சிலருக்கு விலகாமல் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. இப்போ நிறைய இடங்களில் நாம் வந்து இந்த எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு கணபதி ஹோமம் இல்லை சுதர்சன ஹோமம் பண்ணுறதை பார்க்குறோம். வீடுகளில் கிரகப்பிரவேச ஹோமங்கள்லாம் பண்ணுவோம். அதில் வாஸ்து ஹோமம் வரும், நவகிரக சாந்தி வரும், நவகிரக ஹோமங்கள்லாம் வரும். ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க தவறிட்டோம். பெரியோர்கள் வந்து வழக்கத்தில் ஒரு செயலை எப்படி பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்லி வச்சுருக்காலோ நாம் அது எல்லாத்தையும் மறந்துட்டோம். அது அக்னி இருந்தால் அது நெருப்பு, அது யாகம். அக்னி இல்லைன்னா அது யாகம் இல்லை. இதை தவிர மீறி நம்ம எதுவும் சிந்திக்கிறதே இல்லை. ஒரு யாகம் பரிபூர்ணம் அடையணுன்னா அதற்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. செய்கிற விதத்தில் போனால் உங்களுக்கு வந்து ஐயர்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அது ஒரு மாதிரி, ஐயங்கார் பண்ணுறாங்க அது ஒரு மாதிரின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். வைகானத்தை கல்பசூத்திரம் இருக்குது, பாஞ்சராத்திர ஆகம் இருக்குது, சைவாகம் இருக்குது. ஆனால் நான் அது மாதிரி வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாமல் புரியும்படியாக சொல்கிறதுக்காக எளிமையாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஆகமத்தில் பிரம்மன் சோமன் அங்கே அந்த யாக குண்டத்துக்கு 2 பக்கம் பிரதிஷ்டை பண்ணுவான். சில இடத்துல ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுட்டோம், பிரம்மனையும் சோமனையும் பிரதிஷ்டை பண்ணுவான். பிரம்மன்னா அந்த யாகத்தை பிரம்மா கிட்ட இருந்து நடத்தி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த பிரம்மா வந்து பிரதானமாக வச்சு சொல்கிறோம். இதில் அக்னி பிரதிஷ்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இதெல்லாம் வந்து ஆகமப்படி வருதுன்றது வேறு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நியமனம் இருக்குது இல்லையா, இது இப்படி தான் செய்யணும்னு. அது வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான். இப்போ அக்னியில் வந்து நெய்யை சேர்க்கணுன்னா எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான். அது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரின்னு அந்த ரூல்ஸ் வந்து மாறவே மாறாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான். அது இந்தியாவாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். ஆனால் நாம் வந்து சில விஷயத்துக்குள்ளே பைண்ட் ஆகிடுறோம். இப்போ பொதுவாக கலசம்னு சொன்னிங்கன்னா மாவளை மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். கலசம் அப்படின்னா அந்த கலசத்தில் மாவளை வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ மற்ற எந்தெந்த இலைகள் வைக்கலான்றது நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிடுறோம், கலசம்னா மாவளை மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது நம்ம மனதில் ஒரு பிராண்டு வந்து பதிவாயிடுது. துணி துவைக்கிற சோப் இந்த கலரில் இருக்கணும், உடம்புக்கு போடுற சோப் இந்த கலரில் இருக்கணும்னு மனதில் பதிகிற மாதிரி ஒரு பிராண்ட் அப்படியே பதிஞ்சு போகிறது. அப்போ எது பெரியோர்களால் நியமனம்னு சொல்லப்பட்டதோ நம்ம அதை மறந்துட்டோம். அது ஹோமகுண்டம் கட்டுறதுலேருந்து, ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய சமித்துலேருந்து, அதில் சேர்க்கக்கூடிய நெய்லேருந்து இருக்குது. மந்திரங்கள் வேணால் மாறலாம். அது கூட என்னன்னு சொன்னிங்கன்னா அது பாடபேதம் அப்படின்னு சொல்லுவாள். அது பாடபேதம்னு சொல்லி மந்திரங்களில் ஓரிரு இடங்களில் வரிகள் மாறி வரலாம், அது பாடபேதம். ஆனால் அதே நேரத்தில் செயல்கள்னு இருக்கு இல்லையா, இது இப்படி தான் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அது கிழக்கு நோக்கி தான் எல்லாருமே உட்கார்ந்து செய்யணும், அது தெற்கு நோக்கி உட்கார மாட்டான். ஒரு செயல் வந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அதில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஓமகுண்டமே என்ன பண்ணிடுறோம்னா இரும்பில் பண்ணி ரெடிமேடாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம காசி கயா போகிறோம், அங்கே இருக்கிறவ பண்ணால் நம்ம அவளை கட்டாயப்படுத்த முடியாத அமைதியாக உணா இருக்கலாம். ஆனால் இது சரி தப்புன்னு சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இரும்பில் ஹோமகுண்டம் பண்ணுறான். நிகும்பலைன்ற இடத்துல இந்திரஜித்து இந்த மாதிரி இரும்பு ஹோமகுண்டங்கள்லாம் வச்சு சத்ரு சம்காரத்துக்காக பண்ணப்பட்ட யாகம் அழிக்கப்பட்டதை பார்க்குறோம். அங்கே தான் வந்து நம்ம பண்ணுற இதுக்கு எதிர்மாறாக கருப்பு வஸ்திரம் உடுத்தி யாகம் பண்ண மாட்டான். அங்கே நிகும்பலையில் கருப்பு வஸ்திரம், இரும்பு குண்டம் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணதான் சொல்லுவாள். ஆனால் பிரத்யங்கரா தேவியை குறித்து அவர் பண்ணும்பொழுது ஆஞ்சநேயர் சுவாமி கடைசியில் இந்த யாக குண்டத்தை அழிச்சது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த கதைகள் தெரியும் நடந்தது. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அப்போ இரும்பு குண்டை வைக்கக்கூடாதான், நமக்கு அவசரத்துக்கு இரும்பு குண்டை வச்சிடும். கல்யாண சத்திரங்கள்லேயும் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ வீடுகளில் பண்ணுற யாகம் குண்டம் இப்படி தான் இருக்கணும், கல்யாண சத்திரத்தில் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கணுமா, இரும்பு குண்டம் இருக்கலாமான்னா அந்த இரும்பு குண்டம்ன்ற விஷயத்தை அவள் வந்து ஒத்துக்கலை. இப்போ செப்பு பித்தளையில் வந்துடுத்து. ஓரளவு அதை நான் சரின்ற அளவில் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாக்னி போடும்போது எந்தெந்த குண்டம் சதுரமாக வரணும், வட்டமாக வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. அதேமாதிரி நீங்கள் படிப்படியாக இருக்கும், 2 படி 1 படின்னு.
அந்த யாக குண்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தெரியும். இதெல்லாம் மகாசாந்தியாக இருந்தால் எப்படி இருக்கணும், அவ்வாசனமாக இருந்தால் எப்படி இருக்கணும், பிரதான குண்டம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நியமனங்கள் ஓமகுண்டம் போகிறதுல இருக்குது. ஆனால் அந்தளவு நியமனங்கள் வீடுகளில் இல்லைனாலும் நம்ம இரும்பு குண்டங்களில் வச்சு நம்ம இந்த அக்னி வளர்க்குறத தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய், ஓமத்தில் சேர்க்கக்கூடிய நெய் கொஞ்சம் சுத்தமானதாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பசு நெய்ன்னு விற்கிறா, ஆனால் நமக்கு எந்த அளவு சுத்தம்னு நமக்கு தெரியாது. பசு நெய்ன்னு சொல்லி விற்கிறா. அப்போ ஓம குண்டம் அமைக்கிற முறை, அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த ஓமத்தில் சேர்க்கக்கூடிய திரவியம், அடுத்து அந்த அரசம் சமித்து. இப்போ நீங்கள் சமித்துன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் அது ஒரு ஜானாவது இருக்கணும், அது கட்டை விரல் பருமனாவது இருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் ஆள்காட்டி விரல் பருமனாவது இருக்கணும். அதே மாதிரி அதில் பூச்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ சமித்து சேர்க்கணுன்னா அந்த சமித்துக்கான ஒரு லட்சணம் சொல்லியிருக்கா. இது வந்து ரெண்டாவது விஷயம். அப்புறம் அந்த நெய் வைக்கக்கூடிய பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான். அந்த நெய் வைக்கிற பாத்திரமும் முக்கியமானது. அப்புறம் இந்த புகையும் பொழுது போடுறது. இப்போ நிறைய பேர் பண்ணுறது, ஓமத்தில் எல்லாத்தையும் போட்டுருவா, வீடு முழுக்க அப்படியே புகை தான் இருக்கும். அப்போ அந்த புகையில் வந்து நாம் எந்த திரவியங்களையும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அக்னி ஜொலிக்கும் பொழுது சேர்க்கறது யாருக்கு போகிறது, அக்னியும் புகையும் சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஆகுதி கொடுத்தா அது யாருக்கு போகும், புகையில் கொடுக்கும் பொழுது அது யாருக்கு போகும்னு வகையை பிரிக்கிறான். தேவர்களுக்கு, அசுரர்களுக்கு அப்படின்லாம் தனித்தனியாக பிரிக்கிறான். ஓமகுண்டத்திலேருந்து சிதறி வெளியில் வர பொருளுக்கு கூட உங்களுக்கு அந்த ஓமத்திலேருந்து வெளியில் வர அந்த திரவிய வஸ்துக்களை கூட அது யாருக்கு போகிறதுன்னு ஒரு கணக்கு உண்டு. அப்போ இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோம். பொதுவாக நம்ம ஹோமம் பண்ணுறோம்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் மறுபடியும் சொல்கிறது, ஒரே ஹோமகுண்டத்தில் ஒரு 100 ஹோமம் பண்ணோன்னு சொல்லுவாள். கட்டாயம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் ஹோமகுண்டம் ஒரு இடத்துல 10 ஹோமகுண்டம் போட முடியாது இருந்தால் 2 ஹோமகுண்டம் போட்டால் அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா முதுகை காமிச்சுட்டு ஒரு ஹோமகுண்டத்தில் உட்காரவே கூடாது. ஏன்னா வேதிகைன்னு தனியாக கட்டுவா. ஒவ்வொரு ஹோமகுண்டத்துக்கும் வேதிகை உண்டு. நீங்கள் தனித்தனியாக ஹோமம் பண்ணிங்கன்னா ஒரு 10 ஹோமம் பண்ணால் 10 வேதிகை போடணும். ஏன்னா ஒரு ஹோமம் பலன் தரணும்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட ஆச்சாரியரை நம்ம வரிக்கிறது, ஒரு குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கிறது, அவர் அதை நியமனப்படி பண்ணி கொடுக்குறான்னு பார்க்குறது. இப்போ ஒரு 10 ஹோமம் பண்ணுறீங்கன்னா ஒரே நேரத்தில் 10 குண்டம் போட்டு அதுக்கு ஒரு சர்வசாதகம்னு ஒருத்தரை போட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். யார் யார் என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறா, என்னென்ன திரவியங்கள் எங்கே போகிறதுன்னு பார்த்துக்கணும். அப்போ 10 பேர் அந்த ஹோமம் பண்ணுறவாளை தவிர ஒருத்தர் உபரியாகவும் ஓணும். இவாளுக்கு உதவி பண்ணுறதுக்கு தனியாக ஓணும். ஏன்னா ஒரு ஹோமம் பண்ணுறான்னா அவர் எழுந்து போய் வரக்கூடாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா, இந்த நியமனங்கள்லாம் சொன்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சந்தேகமே வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் அதில் சேர்க்குற ஜலம் கூட நம்ம மோட்ரு போட்டு எடுக்கிறோம். கிணத்துலேருந்தோ நதியிலேருந்தோ ஆற்றங்கரையிலேருந்தோ எடுத்துன்னு வர ஜலம்தான் விசேஷம்னு சொல்கிறோம். நம்ம மினரல் வாட்டர் சேர்க்குறது விசேஷம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் வாட்டர் டேங்கில் தண்ணி ஏற்றி எடுக்கிறோம். ஆனால் வாட்டர் டேங்கில் தண்ணி ஏற்றி எடுக்கிறது அது விசேஷமான, அது அதம பட்சம் தானே தவிர உத்தம பட்சம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல ஒரு விஷயம், ஒரு குருவை வந்து ஒரு யாகத்துக்கு நியமிக்கிறதுக்கு முன்னே தகுதியானவரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நியமிக்கணும். நம்ம பிரம்மாண்டமாக பண்ணுறது பெருசு இல்லை, சரியாக பண்ணுறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆடி கார் வாங்கிடுறீங்க, இல்லை 1.5 கோடி கொடுத்து கார் வாங்கிட்டீங்கன்னா வண்டி ஓட்டுற ஓட்டுநர் வந்து திறமையானவராக இருக்கணும்ல. நீங்கள் 1.5 கோடி கார் வாங்கி கொடுத்துட்டோம், அவர் எல்எல் லைசன்ஸ் வச்சுருக்கார், அவர் எல்போர்டு, அவரை வச்சு அந்த வண்டி ஓட்ட முடியுமா? நீங்கள் 1.5 கோடி வாங்கின காரை நல்லா ஓட்டக்கூடியவர் தான் உட்கார வைப்பீங்க. அதே மாதிரி யாகங்கள்லேயும் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதும் அவசியம். ஆனால் இந்த ரூல்லாம் முக்கியமானா கட்டாயம் நதி தடாக கோபானம் சுவாமி பூஜைக்கு நதி தடாகம் கிணறு இதுலேருந்து தான் நம்ம ஜலம் எடுத்து பூஜிக்கணுமே தவிர இந்த வாட்டர் டேங்கில் ஏற்றின ஜலங்களை உபயோகப்படுத்தலாம்னா அதுவே 2 பட்சம் தான். ஆனால் இன்றைக்கி தேதியில் அதை சொல்லும்போது 199% நிச்சயமாக இது சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நிலவரம் அதுதானே. நிறைய வீடுகளில் சில்வர் சொம்பு யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். கலசம் வைக்கிறதுக்கு சில்வர் சொம்பு உபயோகப்படுத்தலாம். இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், சிக்கு சிரவம்னு அதுக்கான ஓம கரண்டிகளை தான் பயன்படுத்தணும். நீங்கள் வந்து சில்வர் கரண்டியை பயன்படுத்தக்கூடாது. வெளிநாட்டில் ஒரு இடத்துல பார்த்தோம், சில்வர் பக்கெட்டி சில்வர் கரண்டி, அதில் பொங்கல் எடுத்து அக்னியில் சேர்க்குறான். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கட்டாயம் பண்ணவே கூடாது. அதேமாதிரி ஓமகுண்டத்துக்கு முன்னால் உட்காரும்போது ஓமகுண்டத்தை விட உயரமான ஆசனங்களில் உட்கார்ந்து ஓமம் பண்ணக்கூடாது. ஒரு ஓமகுண்டத்தில் உட்காடுறீங்கன்னா
அதை விட உயரமான ஓமகுண்டத்தை விட உயரமான ஆசனங்களில் உட்காரக்கூடாது. சில நேரங்களில் நாம் பெரிய பெரிய யாகங்களில் மனைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பரவாயில்ல. ஆனால் ஆசனங்கள் வந்து அதை விட உயரமான ஆசனங்களில் அமரக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதனோட தொடர்ச்சியாகவே நம்ம பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஹோமங்களுடைய முழு பலன் கிடைக்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்புல காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து சாடிக்கம்பு கிராமத்துல இருந்து முருகேஸ்வரின்றவங்க பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? என் மகளுக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை இல்லை. அதுக்காக வேண்டியதான். சரிங்கம்மா. உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு டாக்டரை போய் பார்த்தாங்களாம்மா? சரியா பீரியடுக்கு ஆகிறதில்ல. அதை டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் ஒரு டைம் கூட நின்று போனது கூட இல்லை, கன்சீவ் ஆனதே இல்லை. சரிம்மா, கவலைப்படாதீங்கம்மா. அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 9/9/1998 பிறந்தாங்க. ரிஷபராசி, அனுச நட்சத்திரம். சரிங்கம்மா. அவங்க பேருமா? இதேதா. சரிங்கம்மா. குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி புத்திர சந்தானத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். கட்டாயம் வந்து நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து அவங்களோட ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும், அதாவது அவரோட மாப்பிள்ளையோட ஜென்ம நட்சத்திரம் தோறும் அவங்க இல்லத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ண சொல்லுங்கள். மாதம் ஜென்ம நட்சத்திரம் தோறும் மகாலட்சுமி முடியலன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற அம்பாள் சன்னதியில் குங்குமத்தால் 108 நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். இதை தொடர்ந்து செய்துட்டு வர சொல்லுங்கள். கல்யாணமான அதே மாதம் அதே நட்சத்திரம் வரும்போது 16 துளசி செடி வாங்கி யார் வளர்க்குறாளோ அவளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். கட்டாயம் வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்க நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, உடலில் வந்து ஒரு சில இடங்களில் மறுத்து போகுது, வலியும் இருக்குது. அதே மாதிரி மறுத்து போச்சுன்னா வந்து திமிரு பிடிச்ச மாதிரி இருக்குது, நடக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த பாதிப்பை போக்குவதற்கு எளிய முறையில் ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம உடலில் வந்து ரத்த ஓட்டம் எந்த இடத்துல தடை ஏற்படுதோ அந்த இடத்துல மறுத்து போயிடும். அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள், மெல்லிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டுதான் அங்கே வந்து செயலிழந்து போயிடும். மூளை செயலிழந்து போனால உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் செயலிழந்து போயிடும். அதாவது மூளையில் எந்த இடத்துல பாதிப்பு வருதோ அதற்கு தகுந்த மாதிரி உடல் உறுப்புகள்லாம் வந்து செயலிழந்து போயிடும். பொதுவாக நம்ம உடலில் வந்து ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்கணும். ரத்த ஓட்டத்தில் எந்த விதமான தடையும் வரக்கூடாது. அதே மாதிரி இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த மெல்லிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதே மாதிரி தான் உடலில் எந்த இடத்துல ரத்த ஓட்டம் தடை ஏற்படுதோ அதற்கு தகுந்த மாதிரி நோய் தாக்கம்லாம் வரும். ரத்த ஓட்டம் சரியான அளவு இருக்கணும். ரத்த ஓட்டம் குறைவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். நம்ம ஒரே இடத்தில் அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்யும்போது கால்களில் இருக்கக்கூடிய மெல்லிய நரம்புகள், அந்த வால்வுலாம் பாதித்து மேல் நோக்கி ரத்த ஓட்டம் வராது, தடை ஏற்படும். அது நாளாக பச்சை நிறத்தில் மாறி பெரிய பாதிப்பை கொடுக்கும். வெரிகோஸ் வெயின்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிபட்டுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் பாதித்து ரத்த ஓட்டம் தடை ஏற்படும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள், ரத்த அணுக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரத்த கட்டிகளாக மாறி அந்த மெல்லிய ரத்த நாளங்களில், ரத்த குழாயில் ரத்த ஓட்டத்தை தடை ஏற்படுத்தும். இது ஆட்டோமின் டிசார்டர் பாதிப்பு இருந்தாலும்
வேறு ஏதாவது நோய் தாக்கம், விஷப்பூச்சிகள் கடித்து அதனுடைய விஷத்தன்மை ரத்தத்தில் கலந்தாலும் பாதிப்பு தான். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாக சேர்ந்தாலும் ரத்த குழாயில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு குறைந்து அந்த சொரசொரப்பு தன்மை அதிகமாகி அதனால் கொழுப்பு எல்லாம் படிய தொடங்கும். மற்ற பாதிப்பு சதை கட்டிகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு, இந்த நரம்புகள் சுருக்கம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். பொதுவாக உடற்பயிற்சி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் இது போல் வருவதற்கு வாய்ப்புண்டு. நிறைய மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் மருத்து போவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். மருத்து போன பாதிப்பு கூடவே உடல் வலி, கைகால் வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி இது போன்ற வலிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. எந்த இடத்துல மருத்து போதோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற இடங்களில் வலிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஒரு தைலம் தயார் செய்ய போகிறோம். இந்த தைலம் மருத்து போன பாதிப்பை போக்குவதற்கும் உடல் வலி, கைகால் வலி, முதுகு வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடல் வலி மற்றும் கை கால் வலியை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சுக்கு, லவங்கம், ஓமம், பிரண்டை அரைத்த விழுது, நல்லெண்ணெய். இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 5 கிராம் சுக்கு, 5 கிராம் லவங்கம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தைலம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இது கூட பிரண்டை அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி எண்ணெய்லாம் காய்ச்சும் போது அந்த எண்ணெய் ரொம்ப சூடு ஏறுறதுக்கு முன்னாடி இந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம பச்சையாக இருக்கக்கூடிய பொருட்களை போட்டோம்னா அது பொங்கி வரும். பழக்கம் இல்லாமல் தைலம் காய்ச்சுறவங்களுக்கு அது சரியாக தெரியாது. வானலை விட்டு வெளியிலலாம் பொங்கி வந்துடும், மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். இந்த நுரை நல்லா அடங்கி வரணும். இப்போ இந்த நுரை நல்லா அடங்க ஆரம்பிச்சிருக்கு. தைலமும் நல்லா தெளிஞ்சிருச்சு. இப்போ இந்த தைலம் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பிரண்டையை அரைச்சி சேர்த்துருக்கோம். பிரண்டை இது நம்ம வீட்டில் கூட வளர்க்கலாம். சின்னதாக ஒரு துண்டு எடுத்து நம்ம வீட்டில் மண் இருந்தாலும் சரி, தொட்டி இருந்தாலும் சரி, தொட்டியில் வச்சு மேலே ஏற்றி விட்டுடலாம். மாடியில் இடம் இருந்ததுன்னா மேலே நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா நல்லா கொடி நல்லா பெருசாக வளரும். இதை அப்பப்போ எடுத்து நம்ம உள்ளுக்கு ஒரு துவையலாக தயார் செய்து சாப்பிடலாம். நல்லா வதக்கணும், அவ்வளோதான். இதை மேலே இருக்கக்கூடிய அந்த கனவுல இருக்கக்கூடிய கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது. இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, கரோட்டினாய்டு இருக்குது, பினால் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புகள், அமினோ அமிலங்கள் நிறையா இருக்குது, ஃப்ளோனாய்டுலாம் இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. உடல் வலியை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. மத்திய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கு பயன்படக்கூடியது. மலச்சிக்கலை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் வெரிகோஸ் வெயின் பாதிப்பெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நரம்புகளில் பாதிப்பு வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம உடலில் மலச்சிக்கல் இருந்தாலும் சரி, சிறுநீர் கழிக்க முடியாமல் இருந்தாலும் சரி, உடலில் பலவிதமான நோய்கள்லாம் வரக்கூடும். இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்போட டென்சிட்டியை சமன் செய்வதற்கு பயன்படக்கூடியது. எலும்புகளில் வலி இருக்கிறவங்க, தசைகளில் வலி இருக்கிறவங்க அடிக்கடி பிரண்டையை சாப்பிடலாம். அதே மாதிரி நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்து போன பாதிப்பு இருக்கிறவங்களும் இந்த பிரண்டையை அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அடுத்து சுக்கு சேர்த்துருக்கோம். சுக்கில் விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, தாமிரம் இருக்குது, விஷத்துக்கள், தாது உப்புகள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது சுக்கு. உடல் வலியை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தில் ஏதேனும் தடை இருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. மருத்து போன பாதிப்பு, உடல் வலி, கைகால் வலி, தசை பிடிப்பு இவற்றையெல்லாம் போக்குவதற்கு சுக்கு நிறைய பயன்படக்கூடியது. சுக்கு உடலுக்கு உள்ளேயும் பயன்படுத்தலாம், உடலுக்கு மேலேயும் பயன்படுத்தலாம். ஒரு சில பேர் பத்து போடுவாங்க. தலைவலி வந்ததுன்னா இதை சுக்கு பொடியை தண்ணியில் குழைச்சி நெத்தியில் பத்து போடுவாங்க. அப்படின்லாம் கஞ்சி தண்ணியில் போடுவாங்க. நல்லா டைட்டான பிறகு கழுவிடுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய நீரை வற்ற செய்வதற்கு பயன்படக்கூடியது. மூட்டுகளில் வீக்கம் இருந்தாலும் வலி இருந்தாலும் சுக்கு பத்து போடுவாங்க. நெத்தியில் போடுவாங்க, முட்டியில் போடுவாங்க. அதே மாதிரி தசை பிடிப்பு இருந்தாலும் போடுவாங்க. அதனால் இது வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வற்ற செய்வதற்கும் பயன்படக்கூடியது சுக்கு. அடுத்து ஓமத்தை சேர்த்துருக்கோம். ஓமம் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள், அதாவது உணர்ச்சியை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கு பயன்படக்கூடியது. இதில் தைமால் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, தயாமின் இருக்குது, நியாசின் இருக்குது.
லிமோன் இருக்குது, ஃபினால் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புகள், அமினோ அமிலங்கள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது ஓமம். உடல் வலியை போக்குவதற்கும், தசைகளில் வரக்கூடிய பிடிப்பை போக்குவதற்கும், தசை இறுக்கத்தை தளர்த்துவதற்கும் பயன்படக்கூடியது ஓமம். இந்த தைலத்தை வந்து உடலில் மருத்து போன பாதிப்பு இருக்கிறவங்க, எந்த இடத்துல மருத்து போயிருக்குதோ, கால்களில் இருந்தாலும் சரி, முதுகில் இருந்தாலும் சரி, கை கால்களில் இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு விரல்கள்லாம் மருத்து போயிடும், குரக்கலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தைலத்தை வந்து கொஞ்சம் நல்லா சூடு பறக்க தேய்க்கலாம். அப்படின்லாம் அந்த தைலத்தை தேய்ச்சிட்டு வெந்நீரில் குளிக்கலாம், வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கவாதம் இருக்கிறவங்க, முகவாதம் இருக்கிறவங்க, வலிப்பு நோய் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். எந்த இடத்துல உடலில் எந்த இடத்துல பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்துல தடவலாம். தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு வெந்நீரில் குளிச்சிங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் படிப்படியாக குறையும். உள்ளுக்கும் சாப்பிடலாம். காலையில் அப்படின்னா மாலையில் ஒரு கால் தேக்கரண்டி அரை டம்ளர் வெந்நீரில் கலந்து குளிச்சிங்கன்னா இது உள்ளே போயிட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை வெளியேற்றுவதற்கும், வாத நீரை வற்ற செய்வதற்கும், வாதம், பித்தம், கபம் இவற்றையெல்லாம் வந்து சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க சாப்பிடலாம். நரம்புகளில் பாதிப்பு இருக்கிறவங்க உள்ளுக்கு சாப்பிடலாம். மேலுக்கு பயன்படுத்தலாம். கழுத்து வலி, தோள்பட்ட வலி, முதுகு வலி, உடலில் எந்த வலி இருந்தாலும் இந்த தைலத்தை நல்லா தேய்ச்சிட்டு வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கணும். அப்படின்னா வெந்நீரில் குளிக்கணும். காலையில் மாலையில் 2 வேளையும் தைலத்தை தடவிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய வலிகள்லாம் படிப்படியாக குறையும். முக்கியமாக வந்து மருத்து போன பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். கொழுப்பு கட்டி, சதை கட்டி இருக்கிறவங்க மேலே அப்ளை பண்ணலாம். இந்த தைலத்தை வந்து காலை இரவு 2 வேளை கொழுப்பு கட்டி, சதை கட்டி, மற்ற கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகள் மீது தடவிட்டு வரலாம். கட்டிகளை கரைப்பதற்கும், கட்டி வீக்கத்தை கரைப்பதற்கும், தசை பிடிப்பு, சுளுக்கு இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படுத்தலாம். உடலில் வரக்கூடிய எல்லா வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. கை கால்களில் ஏற்படும் வலியை சரி செய்யக்கூடிய தைலம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல 5 கிராம் சுக்கு, 5 கிராம் லவங்கம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம பொடி பண்ண பொடியை போட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்து அது கூட பிரண்டை அரைத்த விழுதும் சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, உடல் வலி இருக்கிறவங்க, கைகால் வலி இருக்கிறவங்க, மருத்து போன பாதிப்பு இருக்கிறவங்க எல்லோருமே இது போல ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. புடலங்காயை நம்ம உணவாக அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி உணவாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பிற்காலத்தில் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கப்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உணவாக சமைச்சு சாப்பிடலைனாலும் அதை வந்து ஒரு ஜூஸாக ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை ஒரு 30 ml அளவுக்கு புடலங்காயை நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு ஜூஸ் பதத்தில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மஞ்சள் காமாலை நோய் இருந்தாலும் சரியாகும், கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் சரியாகும். ஒரு சிலருக்கு வந்து நிறைய போதை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்படைஞ்சு அவங்களுக்கு மஞ்சள் காமாலை நோய், ரத்தத்தில் வந்து மஞ்சள் காமாலையோட அளவு அதிகமாக இருக்கும், பித்த நீரும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த புடலங்காயை ஒரு 30 மில்லி அளவு அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ ஒரு ஜூஸாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் சரியாகும், ரத்தம் சுத்தமாகும், கல்லீரல் பலமடையும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.